வடிவேல் பாலாஜி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட நான் ஒரு சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால, டிவிக்கு வர்றதுக்கு முன்னால, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலங்களாம் எனக்கு ரொம்ப பழக்கம். மதுரையில் நானும் அவர்லாம் ரொம்ப நாங்கள் போகாத சுத்தாத இடங்கள் கிடையாது. இவ்வளோ ஒரு நல்ல நண்பர். என்ன ஒரு கலாச்சா கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்க்குள்ள இருந்தால் கூட பிடிங்கி திங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பழக்கம். இப்படி ஒரு இழப்பை தாங்கிக்கவே முடியலை. இன்னமும் அவர் விஜய் டிவி ஷூட்டிங் கூட அன்னைக்கு இதில் கூட வந்தார். நான் ரொம்ப கலாச்சேன், ரொம்ப இது பண்ணேன். அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காம போன வாரம் கூட நானும் ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்தோம். திடீர்னு இப்படி ஒரு நேற்று ஷூட்டிங்கில் இருந்த நானும் மாப்பிள்ளைலாம் இருக்கும்போது கூட அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டு, இல்லை அவர் நார்மலாக தான் இருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டான். திடீர்னு இப்படி ஒரு செய்தி நேற்று நைட்டு கேட்டவுடனே ரொம்ப மனசு என்ன சொல்ல பேசவே வரல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். எங்களோட எப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. ரோபோ மிஸ் யூ ரோபோ. ஆத்மா சாந்தி அடையணும்.